பழனியில் நடந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடம் நான் கலந்து கொண்டேன். மிக சந்தோஷமாக கலந்து கொண்டேன். அதில் ஒரு வார்த்தை கூட அரசியல் கிடையாது சார். நம்முடைய முதல்வர் அதை தொடங்கி வைக்கிறார். அது என்ன சொன்னான்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய முரு பக்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் என்பது அவங்களுடைய ஆசை. அதை பூர்த்தி செய்யும் விதமாக இங்கே இன்றைக்கி நடைபெறுகின்ற இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்து. அவ்வளோதான். இதில் அரசியலும் கிடையாது, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வேலையும் இங்கே ரோலும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது யாராவது எடுத்து முன்னின்று தான் நடத்தணும். அது இந்த ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் திரு சேகர் பாபு அவர் முன்னின்று நடத்தினார். அவர் அரசியல் பேசினாரா? ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவருடைய கடுமையான உழைப்பை நான் அருகிலிருந்து கண்கூடாக பார்த்து மிக்க மகிழ்ந்தவன். 6-7 மாதம் அவர் தூக்கமே கிடையாது. என்னென்ன யாரெல்லாம் எந்தெந்த பெரியவர்கள்லாம் வருகிறார்கள், உலகத்துலேருந்து எந்தெந்த நாட்டிலேருந்து வருகின்றார்கள், அவர்கள்லாம் என்னென்ன பேப்பர்லாம் என்ன தலைப்பில் பேச விளைகின்றார்கள், என்ன ஆய்வு கட்டுரைகளை அவர்கள் சமர்ப்பிக்கின்றார்கள், அந்த ஆய்வு கட்டுரைகளை இவாலுவேட் பண்ணுறது ஒரு குழு, அப்புறம் இயல் இசை நாடகம் அப்படிங்கிற மூணு விதத்துலேயும் மிக சிறப்பாக நடைபெற்ற மாநாடு. அது ஒரு வார்த்தை கூட அரசியல் கிடையாது சார். ஒரு பர்சன்டேஜ் கூட அரசியல் கலக்காத அற்புதமாக நடைபெற்ற உண்மையான ஆன்மீக மாநாடு என்பது இந்த முத்தமிழ் உலக முருகன் மாநாடு. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரொம்ப சிறப்பாக எனக்கு மனசு அவ்வளோ அதை அட்டன் பண்ணிட்டு வந்த உடனே அந்த ஆன்மீக உணர்வு ரொம்ப காலமாக அப்படியே என்னுடைய இருந்தது. அருமையாக பாடினவங்களாக இருக்கட்டும், அற்புதமாக பேசினவர்களாக இருக்கட்டும், ஆய்வு கட்டுரைகள்லாம் அவ்வளோ சிறப்பாக கொடுத்தவர்களாக இருக்கட்டும், இந்த ட்ராமாவாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அடே அப்பா அதெல்லாம் எவ்வளோ அற்புதமாக 7-8 மாதம் தொடர்ந்து இதே செஞ்சு பண்ணார்னா, நாம் நம்முடைய மினிஸ்டருக்கு நாம் எத்தகைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும், பாராட்டுகளையும் தெரிவிக்கலாம். ஹீ டிசர்வ்ஸ் அவர் 100% அப்ரிசியேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தட் கான்ஃபரன்ஸ் அட் பழனி. அதனால் அவரை போய் அவரை மாதிரி நீங்கள் நடத்த போகிறீங்களா? பழனியில் நடத்திட்டாங்க, அதுக்கு போட்டியாக நடத்துகிறாங்களா இல்லை என்ன காரணம்? சார், போட்டியாலாம் நடத்த முடியாது சார். ஏன்னா அது முழுக்க ஆன்மீக மாநாடு சார். இவங்க நடத்துறது முழுக்க அரசியல் மாநாடு. அதுக்கு எப்படி போட்டியாக இருக்க முடியும்? இது ஒன்றுக்கு ஒன்று பயங்கரமான வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்கின்றது.